அருமை நண்பர்களே, ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகின்ற காரணத்தால் பல நாடுகளில் பதட்டமும் அச்சமும் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பஹ்ரைன், துபாய், குவைத், கத்தார், ஜோர்டனில் பெரிய அளவிலே ஏவுகணைகள் வீசப்படுகின்ற காரணத்தால் பதட்டம் அங்கே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக வளைகுடா நாடுகளில் சுமார் 1 கோடி இந்தியர்கள் உள்ளதாக தகவல்கள் சொல்லுகின்றன. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பகுதியில் மட்டும் சுமார் 43 லட்சம் இந்தியர்கள் உள்ளார்கள். சவுதியில் ஏறத்தாழ 27 லட்சம் இந்தியர்கள் இருக்கின்றார்கள். அதேபோல குவைத்தில் 10 லட்சம் இந்தியர்களும், ஓமனில் 7.8 லட்சம் இந்தியர்களும், கத்தாரில் 8.7 லட்சம் இந்தியர்களும், பஹ்ரைனில் 3.5 லட்சம் பேர் இந்தியாவை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் என்று கணக்குகள் சொல்லுகின்றன, புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றன. எனவே அங்கே இருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் நான் வேண்டுகோள் வைக்கின்றேன். நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். பாதுகாப்பாக இருப்பதற்கு என்னென்ன தேவையோ அதற்கான தொலைபேசி எண்களை, தொடர்பு எண்களை உங்களுக்கு தமிழ்நாடு அரசும் அதே போல ஒன்றிய அரசும் தந்திருப்பதாக நான் அறிகிறேன். அந்த வகையில் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் ஏதேனும் உதவி தேவைப்படுமையானால் எங்களுக்கும் நீங்கள் தகவல் சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய புதுச்சேரி அரசாங்கமாக இருந்தாலும், தமிழ்நாடு அரசாங்கமாக இருந்தாலும், அவர்களிடத்திலும் தொடர்பு கொண்டு பேசி உங்கள் பாதுகாப்புக்கான பணிகளை செய்ய நாங்கள் எல்லாம் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். உண்மையிலேயே அந்த குடும்பமெல்லாம் எங்கே இருக்கின்றார்களோ அவருடைய குடும்பமெல்லாம் இங்கே இருக்கின்றது. அவர்கள் எல்லோருமே ஒரு பதற்றத்தில் தான் இருக்கின்றார்கள். என்ன நடக்குமோ, தன்னுடைய உறவினர்களுக்கு, தன்னுடைய குடும்பத்திற்கு என்ன நடக்குமோ என்ற அச்சத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அனைவரையும் இறைவன் பாதுகாப்பான் என்ற பிரார்த்தனையோடு, நம்பிக்கையோடு உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். எனவே தைரியமாக இருங்கள். இறைவன் உங்களை பாதுகாப்பான். வணக்கம்.